கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 146 சங்கீதம் 7 வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்ட நமக்கு அவர் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அநியாயங்களை நம்ம அவருடைய சமூகத்திலே தெரிவிக்கும் போது அவர் நமக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். அவருடைய துருத்தியிலே நம்முடைய கண்ணீர் இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன அநியாயம் நடந்தாலும், யார் நமக்கு துரோகம் செய்தாலும், நம் தேவனுடைய சமூகத்திலே நீதி கேட்கும்போது கர்த்தர் ஒடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீதி செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நமக்காக வழக்காடுகிற தேவன். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்ணீரை துடைப்பார், நம்மை தேற்றுகிறவர், ஒடுக்கப்பட்ட ஜனங்களை ஆதரிக்கிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், அநியாயமான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக யார் செய்தாலும் கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்வார், உங்களுக்காக வழக்காடுவார். உங்களுடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை தேற்றுகிறவர், உங்களை அரவணைக்கிறவர், ஒரு நாளும் உங்களை புறக்கணியார். மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், கர்த்தர் ஒருபோதும் உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகத்தை நாடுவோம், தேடுவோம். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், பசியுள்ள ஜனங்களை நன்மைகளினால் நிரப்புகிறவர். அவர் மிருக ஜீவன்களுக்கு, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார். உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பசியாய் இருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பிரியமானவர்களே, கட்டுண்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம், மரணக்கட்டாய் இருக்கலாம், அல்லது பாவக்கட்டாய் இருக்கலாம், அல்லது வியாதியினால் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வித அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய தேவன் விடுதலையாக்குகிறவர், நம்மை சுகப்படுத்துகிறவர். பல வருடம் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை தொடும்போது நம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அவரையே நம்ம விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரையே நம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. வியாதியினால் கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட்டு சுகமாக்குவார். அவர் விடுதலையாக்குகிறவர், கட்டுண்டு அவருடைய ஜனங்களை விடுதலையாக்குகிறவர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்முடைய கண்ணீரை பார்த்து நமக்கு நியாயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தரையே விசுவாசிப்போம், கர்த்தரையே நம்புவோம். அவரே மரண பரியந்து நம்மை நடத்துவார், ஒருபோதும் நம்மை புறக்கணியார். நம்மை தேற்றுகிற தேவன், நமக்கு ஆதரவு கொடுக்கிறவர், உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார், ஆற்றுவார், தேற்றுவார், நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்து பராமரித்தவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களோடு கூட எங்களை பாதுகாத்தவரே மெய் துதிக்கிறோம்.
யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ரீமா ரமா ரபா தூராபா ரீகாபா ராகாபா ரேகேபேரே ஷேகே லேதேனே மரஹார தரபல்லா. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். யாரெல்லாம் வேலை காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு மனமிறங்கி ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். சூழ்நிலைகளை சாதமும் மாற்றி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ, கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடும்பத்திலே பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் சமாதானத்தை கொடுப்பீராக. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நியாயம் கிடைக்காமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நியாயம் செய்வீராக. பசியாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தினால் திருப்தியாக்குங்கப்பா. கட்டுண்ட நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. இந்த கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் நீங்கள் விடுதலையாக்குங்க, சுகப்படுத்துங்க. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுப்பீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், எர்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தையே நம்பி இருக்கிறோம். உண்மையே விசுவாசிக்கிறோம், உண்மையே நாங்கள் நாடுகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.